யூரிக் ஆசிட் உங்க உடல்ல அதிகமா இருக்கா? அப்ப நீங்க சாப்பிட வேண்டிய 5 உணவுகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூரிக் ஆசிட்னா என்ன? அது உடல்ல அதிகமாச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்? ஆர்த்ரைட்டிஸ், சிறுநீரக கற்கள், சிறுநீரக கோளாறுகள், இன்ஃபேக்ட் இதய பிரச்சனை கூட யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடல்ல அதிகமாச்சுன்னா வரும். இந்த யூரிக் ஆசிட்ன்றது நம்ம உடல்ல இருக்கிற ஒரு ஆசிட் தான். ஆனா அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ரொம்ப அதிகமா அது சுரக்கிற பட்சத்துல இன்ஃபேக்ட் மூட்டு வலிகள் மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ உடல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்களா? இருந்தாலும் இன்னொரு புறம் நீங்க இந்த உணவுகளையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க டாக்டர் கிட்ட எதுக்கும் கன்சல்ட்டும் பண்ணிக்கோங்க. ரத்தத்துல அதிகப்படியா யூரிக் ஆசிட் சுரக்கும் பொழுது நம்ம சிறுநீரகம் அதை சரியா வடிகட்டி வெளியே அனுப்ப முடியாம தவிக்கும் பொழுதுதான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு பேரு ஹைப்பர் யூரிசேமியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல்ல யூரிக் ஆசிடோட அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இந்த யூரிக் ஆசிட் லெவலை இயற்கை முறையில குறைக்கக்கூடிய பானங்கள்ல ஒன்றா இருக்கிறது என்னன்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் லெவலை உங்க உடல்ல இருந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. லெமன்ல விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. இது உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும், இன்ஃபேக்ட் யூரிக் ஆசிடையும் வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது ரொம்ப சர்க்கரை சேர்த்துக்காதீங்க, உப்பு போட்டு கூட நீங்க குடிக்கலாம். நம்பர் 2, மஞ்சள் கலந்த பால். இந்த பால் யூரிக் ஆசிடை வெளியேற்றதுக்கு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களுக்கு உதவி பண்ணுது. இம்யூனிட்டியை டெவலப் பண்றதுக்கு, கோல்டு இருந்தா கூட சரி பண்ணிடும், சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். ஸோ இந்த மஞ்சள் கலந்த பாலை இரவு நேரத்தில் குடிச்சிட்டு தூங்குறது நிறைய வீடுகளில் ஃபாலோ பண்றாங்க. எந்த நேரமா இருந்தாலும் சரி, மஞ்சள் கலந்த பால்ல குர்குமின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த குர்குமின் மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. இதை பால்ல நீங்க கலந்து குடிக்கும்போது உங்க யூரிக் ஆசிட் லெவலை இது அதிகப்படியா கம்மிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3, கிரீன் டீ. கிரீன் டீ குடிக்கும் பொழுது யூரிக் ஆசிடோட லெவல் கம்மி பண்ணுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால உடல்ல இருக்கிற வீக்கத்தையுமே கம்மிப்படுத்துது. கிரீன் டீல கெட்டசின்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது உடல்ல இருக்கிற அதிகப்படியான யூரிக் ஆசிட வெளியேற்றுமா. நம்பர் 4, இஞ்சி டீ. இஞ்சி டீன்னு பொறுத்த மட்டும் நீங்க அதுக்கு பால்லாம் கலந்து பயங்கரமா நிறைய பால் சேர்த்துக்கணும்னு கூட அவசியம் இல்ல. வெறும் டீல சுடு தண்ணி போட்டு அதுல நீங்க இஞ்சி கலந்து நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய மூட்டு வலியில இருக்கிற வலியையும் அது குணப்படுத்தும், வீக்கத்தை குணப்படுத்தும், சிறுநீரகத்துல இருக்கிற அலர்ஜி எல்லாத்தையுமே குணப்படுத்தி யூரிக் ஆசிட அது வெளியேற்றதுக்கு ரொம்ப உதவி பண்ணுமா. சோ இந்த இஞ்சி டீயை நீங்க அடிக்கடி சேர்த்துக்கலாம். நம்பர் 5, வெள்ளரி ஜூஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பொட்டாசியம் அதிகமா நிறைஞ்சிருக்கு இந்த வெள்ளரிக்காயில. வெள்ளரி ஜூஸாவும் போட்டு குடிக்கலாம், நீங்க வெள்ளரி காயாவும் சாப்பிடலாம். இதுவுமே உங்க உடல்ல இருக்கிற அதிகப்படியான யூரிக் ஆசிட வெளியேற்ற உதவுது. வெள்ளரி ஜூஸ் குடிக்கிறதுனால கல்லீரல்ல இருக்கிற நச்சுக்களையும் வெளியேற்றுது. ஆல்சோ சிறுநீரகத்துல இருந்து யூரிக் ஆசிட வெளியேற்றதுக்கான சக்தியையும் கொடுக்குது. இந்த 5 ஜூஸை உங்க உடல்ல சேர்த்துக்கோங்க. அப்பக்கப்ப யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க உடல்ல இருந்து அதை வெளியேற்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.